சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு விளக்கம் அளித்திருக்கிறார் விக்ரம் மிஸ்ரி. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த குழுவின் முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் நேரில் ஆஜராகி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தொடர்புடைய வெளியுறவு கொள்கையின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமும் மோதலும் ஏற்பட்டு அதன் பிறகு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு முதன்முறையாக கூடுகிறது. அந்த கூட்டத்தில் தான் தற்போது விக்ரம் மிஸ்ரி விரிவான விளக்கங்களை அளித்திருக்கிறார். இந்த குழுவினுடைய தலைவராக செயல்படுபவர் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டத்தில் சசி தரூர் மட்டுமின்றி அசாதுதீன் ஓவைசி, அபராஜிதா சாரங்கி, காங்கிரஸ் எம்பி ராஜீவ் சுக்லா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விக்ரம் மிஸ்ரி விரிவான விளக்கங்களை அளித்திருக்கிறார். இவை தவிர பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளை இந்தியா தாக்கி அளித்தது குறித்தும், அதில் பாகிஸ்தான் தரப்புக்கு எத்தகைய சேதங்கள் ஏற்பட்டுள்ளது, இந்திய தரப்புக்கு என்னென்ன விளைவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது, இந்தியா இதன் மூலம் அடைந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகியவை குறித்தும் அவர் விரிவான விளக்கங்களை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இவை தவிர இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் எத்தகைய ஒரு சூழலில் அது போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, எதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளிக்க இருக்கிறார். குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது குறித்து இந்தியாவும் பாகிஸ்தானும் முறைப்படி அறிவிக்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதனை முதன்முறையாக அறிவித்தார். இது அரசியல் அரங்கில் ஒரு சர்ச்சையாகவும் உருவெடுத்தது. இது குறித்த விமர்சனங்களுக்கும் அவர் பதிலளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் பல்வேறு கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் விக்ரம் மிஸ்ரி தன்னுடைய விரிவான விளக்கங்களை அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதுதான் தற்போதைய நேரத்து முக்கியமான செய்தியாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.